சூடானின் எல் பாஷர் நகரை துணை இராணுவ படையான RSF கைப்பற்றிய பின் ஆயிரக்கணக்கானோர் மாயமாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வடக்கு ஆப்பிரிக்க நாடான சூடானின் எல் பாஷர் நகரை சூடான் இராணுவத்திடம் இருந்து துணை இராணுவ படையான RSF சமீபத்தில் கைப்பற்றியது. அதைத் தொடர்ந்து அங்கு மிகப்பெரிய மனித உரிமை மீறல்கள் ஏற்பட்டுள்ளதாக பல சர்வதேச அமைப்புகள் குற்றஞ்சாட்டியுள்ளன. சூடானில் சக்தி வாய்ந்த இரு இராணுவ தலைமைகளுக்கு இடையேயான அதிகார போட்டியின் விளைவால் உள்நாட்டு போர் நடந்து வருகிறது. சூடானின் அதிகாரப்பூர்வ இராணுவ தலைவரான ஜெனரல் அப்தல் பத்தாஹ் அல் புர்ஹான் தலைமையில் SAF எனும் சூடான் ஆயுத படைகள் அமைப்பு செயல்பட்டு வருகிறது. டார்பூரில் இன படுகொலை செய்த ஜன்ஜாவித் போராளி குழுவைச் சேர்ந்த ஜெனரல் முகமது ஹம்தான் டகாலோ தலைமையிலான RSF எனும் துணை இராணுவ விரைவு படைகள் செயல்பட்டு வருகிறது. இரு பிரிவினரும் இணைந்து நீண்ட காலமாக சர்வாதிகாரியாக இருந்த ஓமர் அல் பஷீரை 2019இல் ஆட்சியில் இருந்து அகற்றியதில் முக்கிய பங்கு வகித்தன. இந்நிலையில் ஆட்சி கவிழ்ப்புக்கு பின் கடந்த 2021இல் ஜனநாயக ஆட்சிக்கு மாறுவது மற்றும் RSF அதிகாரப்பூர்வ இராணுவத்துடன் இணைப்பது உள்ளிட்ட விவகாரங்களில் இரு தரப்புக்கும் இடையே மோதல் வெடித்தது. இந்நிலையில் 2023 ஏப்ரல் முதல் இரு தரப்பிடையேயான மோதல் முழு அளவிலான உள்நாட்டு போராக மாறியது. எல் பஷாரில் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருப்பதாக இராணுவம் தெரிவித்துள்ளது. பெண்கள் மற்றும் சிறுமியருக்கு எதிராக பரவலாக பாலியல் வன்முறைகள் மற்றும் கூட்டு பாலியல் வன்முறைகள் நடப்பதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. RSF தாக்குதலுக்கு பயந்து 36,000க்கும் மேற்பட்ட மக்கள் கால்நடையாக அருகில் உள்ள தாவிலா போன்ற நகரங்களுக்கு தப்பிச் சென்றுள்ளனர். இதற்கிடையே ஆயிரக்கணக்கானோர் மாயமாகி உள்ளதாகவும் கூறப்படுகிறது. சூடானில் இராணுவம் மற்றும் துணை இராணுவ படைக்கு இடையிலான மோதல்களால் 1.4 கோடி மக்கள் இடம் பெயர்ந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இது உலகிலேயே மிகப்பெரிய மனிதாபிமான நெருக்கடியை உருவாக்கியுள்ளதாக மனிதநேய ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர்.